ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை, எண்ணிமுடிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன் இருக்கிறாரு. உன்னை அதிசயங்களை காண வைப்பேன்னு சொல்லப்பட்டு கவனமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆன்லைன் மூலமாக அதிசயங்களை காணும்படியும் அற்புதங்களை காணும்படியும் ஆண்டு சீக்கிர ஒரு தேவன் வெளிப்படுகிறாரு. என் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர தேவன் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்தார். ஏன் சொன்ன அதிசயங்களையும் அற்புதங்களை காணும்போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை ஜனங்கள் நம்புவார்கள். அதனால் ஆண்டவர தேவன் அது நம்புகிற மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயத்துக்காகவும் ஒரு அற்புதத்துக்காகவும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். அது நடந்ததை நீங்கள் மெய்யாகவே ஒரு மகிழ்ச்சிக்குள்ள வர முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் காதில் வந்து கேட்க மாத்திரத்தில் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் சொன்ன செங்கடல் சாதாரணமாக அது திறக்கிற காரியம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. யோர்தான் சாதாரணமாக அது பின்னிட்டு போகாது, அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அதே போல் எரிகோ அப்படிதான், அதுவும் உடையாது, சீக்கிரத்தில் உடையாது, அதுவும் பெரிய ஒரு அதிசயம். இப்படி முடியாத காரியங்களை ஆண்டவர இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் செய்து முடிக்கிறதான் அதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மரித்து 4 நாளான ஒரு லாசருவை வெளியே கொண்டு வர்றது பெரிய ஒரு அதிசயம். இதெல்லாம் சாத்தியமான காரியம் கிடையாது. எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஈஸியாக, லேசாக, லகுவாக செய்து முடிக்கிறதாம் தேவனுடைய ஒரே பிளானாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று செய்யலாம், அவர் ஈஸியாக செய்வார். காரணம் அவருக்கு அது தெரியும், அது ஈஸியாக எப்படி செய்தால் எப்படி முடியும் அப்படின்னு தெரியும். நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது தெரியாமல் புதுசாக வேலையை ஆரம்பிக்கும் போது அது கஷ்டமாக தெரியும். ஆனால் அந்த வேலையில் நம்ம பழகின பிறகு ஈஸி. அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கோ உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அதிசயம் செய்கிறது ரொம்ப ஈஸியான காரியமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் இழந்து போனது அது அதே போல திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், அது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் ஆண்டவருக்கு அது ஈஸியாக, அது ஒரே மடங்கு செலவில் வரல, ஆனால் இரட்டிப்பான மடங்கு ஆண்டவர் அது அவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஈஸி. நம்முடைய கை விட்டு கொண்டு போனால் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை இரட்டிப்பாக 4 மடங்காக 8 மடங்காக தருது ஆண்டவர் ஈஸியாக இருக்கும். சகவியா பார்க்கும்போது ஆண்டவர் இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்லும்போது அவன் சொல்ல 4 எத்தனையாக நான் திரும்பி கொடுக்குறேன். அவனுக்கு அது ஈஸியாக இருக்கிறது. காரணம் அவனுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் மனம் மாறும்போது, ஒரு ரட்சிப்பு வரும்போது அவன்கிட்ட இருக்கிறது ஒன்று கூட கொடுக்க அது வரை கஷ்டப்படுறவங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் இயேசு கூப்பிட்ட உடனே 4 திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிற காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துட்ட ஒரு மனுஷன் வரும்போது அவன் எல்லாத்திலிருந்து கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாறுகிறான். உங்கள் வாழ்க்கை அப்படிதான். இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய டைமை, தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய பொருளை, தன்னுடைய பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்ன மெய்யாகவே அவங்க இயேசுக்கிட்ட மெய்யாகவே வந்த மாதிரி இல்லை. இயேசுக்கிட்ட வந்த உடனே சகையை சொல்லுகிறார், நான் 4 திரும்பி கொடுக்குறேன். யார்கிட்டலாம் வாங்கியிருக்கணும் நான் திரும்பி ஜனங்களை முறுமுறுக்கிறாங்க, என்னை பார்த்து முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் ஒரு திருடர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, அதனால் நான் திரும்பி கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கல, 4 கொடுக்குறேன். இதுதான் ஒரு மனுஷனை இயேசு அழைக்கும் போது எல்லாமே விட்டு வருகிறான். எல்லா படகை விட்டு சீசரில் வருகிறாங்க. அதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மனுஷன் கூப்பிட்ட உடனே நம்ம போக மாட்டேன். வேலைக்கு போனால் கூட பழைய வேலையை செய்து கொண்டிருக்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. இன்னைக்கு வேலை செய்ய விட்டால் சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க. இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் அவங்க போக்காரம் அது பலத்த ஒரு அதிசயமா இருக்கிறது. சகரு கீழே இறங்கி வருகிறது, அது பலத்த ஒரு அதிசயமா இருக்கிறது. உங்க வாழ்க்கை நிறைய சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் ஒன்றுமே கொடுக்காத ஆளா இருந்தாங்க, யாருக்கிட்ட பேசாத இருந்த ஆளா இருந்தாங்க, யாருக்கு உதவி செய்யாத ஆளா இருந்தாங்க, இப்போ எல்லாம் செய்யறாங்க. காரணம் இயேசு கூப்பிட்ட பிறகு அவங்களால செய்யாதிருக்க முடியாது. உங்களை இன்றைக்கு இயேசு கூப்பிடுகிறாரு. நீங்களும் இன்னி உங்க மூலமாக பலத்த அதிசயங்களும் அற்புதம் நடக்கும்போது, உங்க வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்ட அதிசயம் அற்புதம் நடக்கும்போது, மற்ற ஜனங்கள் உங்கள் மூலமாக அதிசயம் அற்புதங்கள் நடக்கும்போது நீங்களும் இன்னும் ஜனங்களுக்கு அதிசயம் செய்ய வேண்டும், இன்னும் ஜனங்களை ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் ஜனங்களுக்கு அதை செய்ய வேண்டும், இன்னும் பணம் கொடுக்க வேண்டும், பொருள் கொடுக்க வேண்டும், டைம் கொடுக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க. அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இது ஒரு அதிசயம், இந்த மனுஷன் இப்படி கொடுக்குற மனுஷன் கிடையாது, இப்படி பேசுகிற மனுஷன் கிடையாது, இப்படி உதவி செய்கிற மனுஷன் கிடையாது. இது ஒரு அதிசயமாக தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில், கணவனுடைய வாழ்க்கையில், உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஆண்டவர் நிகழ்த்துகிற தேவனாக இந்த வார்த்தை மூலமாக உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அதிசயத்தை காண வைக்க போகிறாரு. நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்க.
கேட்ட வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களே ஆண்டவர் செய்ய போகிறார் பாருங்க. சகையு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி மரத்தில் இருக்கிறார் பாருங்க. ஆனால் இயேசு அதுக்கு முன்னாலே சகையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகையவே நீ இறங்கிவான்னு சொல்றாரு. உன்னுடைய வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லும்போது எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், இந்த பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு இயேசு போவாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு அந்த சகை வீட்டுக்கு போகிறார். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு தேவையா இருந்தது. அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் தேவையா இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதே போல உங்க வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 5:24 வாசிக்கும் போது, உங்களுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் நீங்க பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடாரத்திலே சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னு சொல்லி வாசிக்கும் போது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கு சகை வீட்டுல ஒரு பெரிய ஒரு குறை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பு தேவையா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறாரு பாருங்க. ஆமென். அந்த ரட்சிப்பு இல்லாத வீட்டுல பாத்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. ஆனா அந்த சமாதானத்தை கர்த்தர் நதியை போல் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சமாதானம் வரும்போது, அந்த ரட்சிப்பு வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகிறது பாருங்க. அதான் நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் உங்க குடும்பத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் வீட்டில் விசாரிக்கும் போது எந்த குறைவுகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். தேவனுடைய அதிசயமான கிரியைகள், கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே விளங்க போகிறது. கர்த்தர் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அதிசயம் சொல்லும்போது இயற்கையாக நடக்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அதிசயமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில, உங்க தேசத்துல ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமென். நிச்சயமாகவே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீங்க இந்த பரிசுத்த போற ஊழியத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள், அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாக வெளிப்பட போகிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம், படிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கலாம், திருமண காரியங்கள் நடக்காமல் இருந்து கொண்டிருக்க எல்லாத்தையும் ஆண்டவரை தேவன் செய்யும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்தார், ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதான காரியம். ஒவ்வொரு நாளும் அதிசயம் அற்புதம் நடந்து கொண்டா இருக்கு. ஆனாலும் உங்களுடைய கண்கள் காணவில்லை, அது உங்களுடைய கண்கள் காணப்போகிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இதை பார்க்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலத்த அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்ய போகிற மேலான கிருபை நன்றி செலுத்துகிறோம். தானியில சிங்க கோயிலில் வெளியே வந்த ஒரு அதிசயம், இப்படியோட பலத்த அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிற நன்றி செலுத்துகிறோம். 3 வாலிபர்களையும் ஆண்டவர் அக்கினி சேதப்படுத்தாத வெளியே கொண்டு வந்தது, அது பலத்த ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய போகிற மேலான கிருபை நன்றி செலுத்துகிறோம். திருமண தடைகள் உடைகிறது, குழந்தை பாக்கிய தடைகள் உடைகிறது, படிப்பு தடை உடைகிறது, வேலை தடைகள் உடைகிறது, கட்டுமான பணிகள் வீடு கட்ட முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற தடைகள் உடைகிறது. எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இது அதிசயம் செய்தார் தேவன், கடவுள் எனக்கு அதிசயம் செய்தார் சொல்லத்தக்கதான காரியங்களை செய்ய போற மேலான கிருபை நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்கிற ஊழியங்கள், நீங்க செய்கிற பிசினஸ், நீங்க செய்கிற தொழிலில் உங்களுடைய எல்லா காரியங்களும் பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களை ஆண்டு செய்து உங்களை வெளியே கொண்டு வந்து குழந்தை கண்டுகுட்டிகளை போல, குழந்தை கண்டுகுட்டிகளை போல நீங்க வளர்றதுக்கான காரியங்கள் ஆண்டு செய்ய போறாரு. காட் பிளஸ் யூ. பெரிய காரியங்கள் செய்யறாரு. நிச்சயமாகவே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. காட் பிளஸ் யூ.